ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேஜ். ஸோ இந்த சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் உங்களை வந்து கரெக்டான டைமில் வந்து உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும். ஓகே, நம்ம இப்போ வந்து நம்மளுடைய நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை தான் வந்து நம்ம பார்க்க. நிறைய பேரோடைய காமெண்ட்ஸ் வந்து இதை பற்றி தான் வந்து அதிகமாக வருது உண்டு. நிறைய பேர் வந்து இதை பற்றி தான் கேட்கறது உண்டு. எல்லாரோடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வருது எய்ம்னு வச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வரும் இல்லைங்களா. நிறைய பேர்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் வந்து திரும்ப திரும்ப வந்து இருக்கும். சார், நான் வந்து மார்க்கெட்டில் வந்து பைசா வந்து பண்ண முடியுமா? இது வரைக்கும் என்னால் பைசாவே பண்ண முடியல, நிறைய ப்ராஃபிட்டும் எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேருடைய ஒரு கேள்வியாக இருக்குது. இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பிலீஃப் இல்லைங்களா. இந்த பிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து ராங் பிலீஃபாக இருக்குது. அது என்ன மாதிரி அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விதமான நம்பிக்கையை வச்சு தான் வந்து ஒரு இன்கரெக்டான நம்பிக்கைன்னு சொல்லலாம். கரெக்டான நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டாம், இன்கரெக்டான நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணும், இப்படி தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரப்போகுதுங்கிறது வந்து ஒரு பிளைண்ட் பிலீஃபாக வந்து நம்பிடுறாங்க. ஸோ நம்ம இன்றைய வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி தான் நம்ம வந்து பிரேக் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் நம்ம உடைக்க போகிறோம். என்ன இந்த மாதிரியான ராங் பிலீஃப் சிஸ்டமை வந்து நம்ம வந்து வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கீ டேக்அவேவாக வந்து எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் வந்து இப்போ நம்ம அதே பண்ணிட்டு இருக்க தப்பை வந்து உடச்சி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் உண்டு. ஸோ பாயிண்ட் நம்பர் 1. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான், ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த 2 ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. நிறைய இன்வெஸ்டர்ஸ் இல்லை புதுசாக வந்து மார்க்கெட்டில் வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்காக தான் இருக்கும். ட்ரேடிங்கில் தான் வந்து நிறைய பைசா பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நினச்சிக்கிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது இதோட மோசமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எஃப்என்ஓ ட்ரேடிங். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பணத்தை வந்து இழப்பு வந்து நிறைய நடக்குது. இதை நான் சொல்லலை, அவங்களுடைய செபி வந்து இதுக்கு உண்டான அஃபிஷியல் டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ எஃப்என்ஓ அப்புறம் இன்ட்ராடே இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து நான் வந்து இதை வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் வந்து இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமோ 2 தரமோ லாபம் ஈட்டிருக்கலாம். அதே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தரம் வந்து நம்ம நஷ்டத்தில் தான் போயிருப்போம். எஃப்என்ஓ வயசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதனால வந்து ஏகப்பட்டமாக நஷ்டம் நடந்திருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன டேட்டா அவங்க முன்னாடி வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் இயர் FI 2021 to 2022 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் மேக்கிங் ட்ரேடர்ஸ். ஸோ 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த ட்ரேடர்ஸ் வந்து லாஸில் தான் இருக்காங்க. ஸோ ஆவரேஜாக லாஸ் பர் ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95,000. டோட்டலாக ஓவராலாக நீங்கள் வந்து நெட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேலே வந்து இதில் வந்து லாஸ் இருக்குது சரிங்களா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோவிட் டைம் அப்படின்னு வந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் வந்து இன்னுமே வந்து அதிகமாக தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து செபியோட டேட்டா. ஸோ எஃப்என்ஓவில் வந்து பைசா போட்டவங்களா இருக்கட்டும். ஸோ இதில் வந்து FI 23 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சராசரியாக ஒரு ட்ரேடர் வந்து இவ்வளோ லட்சம் வந்து இழப்பில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து
65,000 கோடி. அதுக்கப்புறம் FY24ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74,000 கோடிக்கிட்டையும் வந்தாச்சு. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக FY25 டேட்டா வச்சு பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து 91% வந்து ட்ரேடர்ஸ் வந்து லாஸில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,10,000 வந்து லாஸ் வந்து யூஸ்வலாகவே ஒரு ட்ரேடர் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் செபியோட டேட்டா. பாயிண்ட் நம்பர் 2 நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இல்லை சார் நான் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டர், நான் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன வந்து நினச்சிட்டு வராங்க அப்படின்னா, நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய நம்ம வந்து லாபத்தை வந்து ஈட்ட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாலட்டிலிட்டி இருக்கும். அதனால தான் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ஓகே உங்கள் பைசா வந்து இருக்கும், ஆனால் வந்து லாஸில் போச்சு அப்படின்னா அதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ லாங் டேர்ம் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிலீஃப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ பாயிண்ட் நம்பர் 3, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து லாஸே ஆகாது அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து தவறான ஒரு இது. பாயிண்ட் நம்பர் 4, நம்ம வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இல்லை ஸ்மால் கேப்பில் போட்டால் நிறைய ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நிறைய ஸ்மால் கேப்பில் போடுறதும், மிட் கேப்பில் போட்டால் எக்கச்சக்கமாக வந்து வாலட்டிலிட்டி இருந்தாலுமே நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிப்போம். இல்லை சில பெரிய ஒரு ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் வந்து செய்யறது உண்டு. ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு நம்பிக்கை அப்படின்னு தவறான நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 5, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபாலில் போகும்போதும் கீழே நோக்கி போகும்போதும் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் அதே பாயிண்ட் தான். ஸோ இல்லை நான் வந்து என் பைசா வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமாக லார்ஜ் கேப்லேயே வந்து பைசாவை போடுறது. ஸோ இந்த மாதிரியான தவறெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். எக்கச்சக்கமான இதை வந்து பைசாவை கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ஸ்லேயோ, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து சொல்லலாம், சார் நான் எங்களுக்கும் வந்து வாரன் பஃபெட்டோடைய கோட்ஸ் எல்லாம் வந்து தெரியும், எல்லா இதையும் வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறது உண்டு. ஆனால் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகாத கம்பெனிஸுமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் காமிக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா, இதை வந்து பிளைண்டாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. பைஜூஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்தது. இது வந்து ஒரு லேர்னிங் ஆப்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க வந்து மார்க்கெட்டில் லிஸ்டாக இருக்கல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியர் டைமில் 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பில்லியன் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2021 18 பில்லியன் வரைக்கும் போனாங்க. 2022 வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 22 பில்லியன் வரைக்கும். சரிங்களா, இது அப்பயத்தோடைய டேட்டா. ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 வந்து உங்களுக்கே தெரியும் இந்த பைஜூஸில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ வந்து 2024 வந்து இந்த அளவுக்கு கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம் 2025 இப்போ 26 பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து யூஸ்வலாக மார்க்கெட்டில் இருந்தாலுமே சரி, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் என்னாவும் டீலிஸ்ட் ஆகிடும். மார்க்கெட்டில் இல்லாத ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வராது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நடந்தது உண்டு. ஸோ இந்த மாதிரியான பிலீஃபையும் வந்து விட்டுருங்க. நான் வந்து என்டையராக வந்து எல்லாத்தையுமே லார்ஜ் கேப்பில் போட்டால் என் பைசா வந்து கம்ப்ளீட்டாக சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அந்த பையிங் பிலீஃபை வந்து எடுத்துக்கங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 6 சரிங்களா, போர்ட்ஃபோலியோ. சரிங்களா, போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைவர்சிஃபை பண்ணுறது. சார் நான் அதில் வாங்குறேன், நான் இதில் வாங்குறேன், எக்கச்சக்கமாக வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து நிறைய ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது. நிறைய ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா
சரியா ட்ராக் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா வந்து அதோடைய growth-அ வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. பாயிண்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த குறிப்பிட்ட மிட் கேப் இருந்தாலும் சரி, ஸ்மால் கேப் இருந்தாலும் சரி, இல்லை லார்ஜ் கேப் இருந்தாலும் சரி, நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த கொடுக்கக்கூடிய டைம். இந்த டைம்ங்கிற விஷயம் வந்து நம்ம ரொம்ப கவனமா வந்து பார்த்து செயல்படணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஸோ என்ன கம்பெனின்னுலாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டைமுமே இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் 2022லேருந்து ஆரம்பிச்சு, இல்லை 21லேருந்து ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெரிய ரிட்டர்ன் இல்லை. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th இயராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் 2026 அப்படின்னா, இப்போ கரண்ட் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோடைய லாபம் மட்டுமே 591% ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் 7 விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ண வேண்டாம். இந்த இன்ட்ராடே, எஃப்என்ஓ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆஸ் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக போய் இதிலெல்லாம் போய் நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது. நம்ம வந்து இன்வெஸ்டிங்கில் இருக்கலாம். அது அட் த சேம் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை சார் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்னோட 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ரிட்டர்ன் வந்து அப்படியெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் க்ரோத் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஏஐ தான் வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஃபியூச்சர் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அட் த சேம் டைம் அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து ஓவராலாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம யோசிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.